சார் வீட்டில் இருந்தபடியே ஓஆர்எஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா செய்யலாமே. சூப்பர். 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஆறின தண்ணியில ஒரு 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்க, 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க, நல்லா கலக்குங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். ஓஆர்எஸ் டயரியாவை கியூர் பண்ணுமா சார்? ஓஆர்எஸ் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் கரெக்ட் பண்ணும், டயரியாவை கியூர் பண்ணாது. 90% டயரியா வந்து பாத்தீங்கன்னா வைரல் டயரியா தானாவே 2 to 3 daysல சரியாயிடும். அந்த டைம்ல டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துட்டீங்கன்னா குழந்தை சேஃபா இருக்கும். வாமிட்டிங் இருந்தா ஓஆர்எஸ் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். வாமிட் இருக்கிற குழந்தைக்கு சிப்பா ஓஆர்எஸ் கொடுக்கலாம். டீஹைட்ரேஷன் பிரிவென்ட் பண்ணும். சார் ஓஆர்எஸ்க்கு பதில் ஜூஸ் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க் கொடுக்கலாமா? ஜூஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல போனாலும் அது ஒட்டாது, டீஹைட்ரேஷனும் வர்சன் ஆகும். கண்டிப்பா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ், டயரியானால ஓஆர்எஸ் தான். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹோம்மேட் ஓஆர்எஸ் நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பார்மசி பக்கத்துல இருந்துச்சுன்னா பெட்டர், அந்த ஓஆர்எஸ் வந்து வாங்கி குழந்தை கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு டயரியா இல்ல ஓஆர்எஸ் சம்பந்தமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.